டெல்லி விரைந்த அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆகிறாரா? கமலாலயத்தில் வெளியான பரபரப்பு தகவல். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் அண்ணாமலை இந்த தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துவிட்ட நிலையில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். முக்கியமா கோவையில் தான் போட்டியிட நினைத்து எதிர்பார்த்த தொகுதி கிடைக்காததால் பின்வாங்கியிருக்கும் அண்ணாமலை அதிமுகவோட வேட்பாளர்களின் வெற்றிக்காகவும் களத்தில் இறங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில தொண்டாமுத்தூர் பகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் எஸ்.பி. வேலுமணி வேட்புமனு தாக்கல் செய்தபோது அண்ணாமலையும் அதில் கலந்து கொண்டார். அப்போது அண்ணாமலை பேசும்போது எஸ்.பி. வேலுமணியை பொறுத்தவரை இந்த தொகுதி மக்களுக்காக கடுமையாக உழைத்து வருகிறார். மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அடுத்த நிமிடமே வந்து நிற்கக்கூடியவர். அதனால் இந்த தொகுதி மக்கள் அவரை 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பார்கள். அதோடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு எஸ்.பி. வேலுமணி முக்கிய அமைச்சராகி கோவையை இன்னும் பெரிய அளவில் வளர்ந்த நகரமாக மாற்றி காட்டுவார். மேலும் தற்போது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை பாஜக கொண்டு வரவில்லை என்று மு.க. ஸ்டாலின் அரசியல் செய்து வருகிறார். ஆனால் அதற்கு உரிய ஆவணங்களை கொடுக்காமல் தாமதம் செய்ததே திமுக அரசுதான். மத்திய அரசை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக ஆவணங்களை திட்டமிட்டே திமுக கொடுக்கவில்லை. இப்படி தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை விட திட்டங்களை தடுத்து நிறுத்தி அதை பாஜகவுக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்ற அரசியலை மட்டுமே திமுக செய்து கொண்டு வருகிறது. அதனால் திமுக எப்பேற்பட்ட கட்சி என்பது கொங்கு மண்டலத்தில் உள்ள மக்கள் புரிந்து கொண்டு தேர்தலில் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் அண்ணாமலை. இதையடுத்து அவரிடத்தில் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்து விட்டீர்களே, மீண்டும் எப்போது போட்டியிடுவீர்கள் என்று மீடியாக்கள் கேள்வி கேட்டார்கள். அதற்கு அண்ணாமலை பதிலளிக்கையில், இந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்றாலும் தமிழ்நாடு முழுக்க சென்று அதிமுக பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறேன். ஆனால் அடுத்து வரப்போகும் தேர்தலில் கண்டிப்பாக நான் போட்டியிடுவேன். அப்படி போட்டியிடும் தொகுதி நான் எதிர்பார்க்கும் விரும்பக்கூடிய தொகுதியாகத்தான் இருக்கும். அதையடுத்து சட்டசபைகள் சென்று தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுப்பேன். அரசியலில் எனக்கு பெரிய எதிர்காலம் உள்ளது. அதை நோக்கித்தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. இந்த நேரத்தில் நேற்று மாலை அண்ணாமலை தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். அது குறித்து பாஜக தரப்பில் விசாரித்த போது அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு கொடுப்பதற்கு மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டுள்ளார்களாம். அது குறித்து ஆலோசனை நடத்தவே அவர் டெல்லி சென்றுள்ளார். அதனால் இன்றோ நாளையே கூட அந்த அறிவிப்பு வெளியாகலாம். தற்போது மத்திய இணையமைச்சராக இருக்கும் எல் முருகன் சட்டமன்ற தேர்தலில் அவிநாசி தொகுதியில் போட்டியிடுவதால் அடுத்தவர் மாநில அரசியலுக்குள் வரப்போகிறார். அதனால் தற்போது எல் முருகன் வகித்து வரும் மத்திய இணையமைச்சர் பதவியை கூட அண்ணாமலைக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தமிழக பாஜக வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள்.